எந்த 50வது நாள்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த 40வது நாளிலே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். பெண்டெகோஸ்து என்று சொல்கிறோம். ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், லேவியராகமம், உபாகமம் ஆகிய 5 ஆகமங்கள், 5 ஆகமங்களுடைய அந்த என்ன சொல்கிறோம்? பெண்டெகோஸ்து என்றால் 5. எனவே பெண்டிகாஸ்ட் என்றால் 50வது நாள். இட்ஸ் ஜஸ்ட் the 50th day after the resurrection of Jesus Christ. எனவே பெந்தெகோஸ்து திருநாள் என்பது 50வது திருநாள். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு திருநாளாகும். இந்த பெந்தெகோஸ்து என்பது ஒரு பெந்தெகோஸ்து திருநாளை நாம் ஒரு பண்டிகையாக அனுசரிக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? பெந்தெகோஸ்து என்றால் ஒரு சபை என்று நினைக்கிறோம். பெந்தெகோஸ்து என்ற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு அதுக்கு ஏதோ தொடர்பு இல்லை. பெந்தெகோஸ்து என்றால் அது ஏதோ தனிப்பட்ட ஒரு காரியம், அது ஒரு சபை என்று நினைக்கிறோம். பெந்தெகோஸ்து என்றால் சபை அல்ல, அது ஒரு பண்டிகை. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பவுல் கூடுமானால் பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே. பெந்தெகோஸ்தே என்பது ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு பண்டிகை. இன்னும் வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16:8 பார்ப்போமானால், ஆகிலும் பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும். எனவே பெந்தெகோஸ்தே என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தொடர்புடைய காரியம் அல்ல. பெந்தெகோஸ்தே என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல. பெந்தெகோஸ்தே என்பது கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் உரிய ஒரு பண்டிகை. இன்னைக்கு ஒரு பண்டிகை தான் கொண்டாடணும், ஒரு பண்டிகை, ஃபெஸ்டிவல். எனவே பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே, பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் என்று பவுல் சொன்னார். ஏன் இதை பண்டிகையாக கொண்டாடுகிறோம்? ஏன் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம்? கிறிஸ்துமஸ் ஏன் பண்டிகையாக கொண்டாடுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகத்திற்கு வந்தார். இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைகளுடைய சிறப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஆவியானவராக வந்தார். எப்படி இந்த கிறிஸ்துமஸை விட பெந்தெகோஸ்தே பண்டிகை மிக மிக முக்கியமான பண்டிகை. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையை நாம் அனுசரிப்பதில்லை. பெந்தெகோஸ்தே திருநாளுக்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகத்திற்கு வந்தது கிறிஸ்துமஸ் பண்டிகை. இயேசு கிறிஸ்து ஆவியானவராக உலகத்திற்கு வந்தது பெந்தெகோஸ்தே பண்டிகை. எனவே மனிதனாக வந்த அந்த நாளை கிறிஸ்துமஸ் நாளாக அனுசரிக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியானவராக உலகத்திற்கு வந்த இந்த நாள் பெந்தெகோஸ்தே பண்டிகையாக திருச்சபை அனுசரிக்க வேண்டும். எனவே கிறிஸ்துமஸை விட முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே, கிறிஸ்துமஸ் நன்னாளிலே மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தாரு? எவ்வளவு நாள் இருந்தார்? 33 வருடம் தான் இருந்தார். 33 வருஷம் இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக நாம் கொண்டாடுறோம். ஆனால் இந்த ஆவியானவராக நம்ம கூட இருப்பதற்காக வந்த ஆவியானவர் எவ்வளவு நாள் இருக்க போகிறார்? சதா காலமும் நம்ம கூட இருக்க போகிறார். வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 14:16. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு பேச்சாளரான அவர் உங்களுக்கு ஆகுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நாள் நம்ம கூட இருக்க அனுப்பப்பட்டிருக்கிறார்? சொல்லுங்க. என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நம்ம கூட இருப்பதற்காக அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். என்னமோ நினைக்கலாம். இஸ் நதிங் பட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஸ்பிரிட். ஆவியின் ரூபத்திலே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து.